ஹலோ கைஸ், வெல்கம் பேக். நான் உங்கள் விகே. தமிழக அரசு கிட்ட இருந்து சில பேருக்கு உதவித்தொகை கிடைக்கும். அதாவது முதியோர், ஊனமுற்றோர், அது மட்டும் இல்லாமல் விதவைகள், இவங்க எல்லாருக்குமே அரசு சார்பிலிருந்து ஒரு உதவித்தொகை வழங்கிட்டு இருக்காங்க. இந்த உதவித்தொகை இந்த மாசத்திலிருந்து உயர்த்தி தரதான் முடிவு பண்ணியிருக்காங்க. அதை பற்றின தெளிவான விவரத்தை தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தமிழக அரசு வழங்குற உதவித்தொகைக்கு முக்கிய அறிவிப்பு ஒன்று வெளியாயிருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1000 ரூபாயிலிருந்து 1500 உயர்வு அப்படின்னு சொல்லி அந்த அறிவிப்பில் குறிப்பிட்டிருக்காங்க. இதோட முக்கிய தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதியோர், விதவைகள், மாற்றுத்திறனாளிகள் உள்ளிட்டோருக்கு மாதம் 1000 ரூபாய் மாதம் வழங்கிட்டு இருந்தாங்க. ஆனால் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதத்திலிருந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவித்தொகையை 1500 மற்றவர்களுக்கு 1200 அரசு உயர்த்தினாங்க. அந்த மாதத்திலிருந்து இதுவரைக்கும் 7 மாதங்களாக உதவித்தொகை வழங்கப்படலை. இந்த ஒரு நிலைமையில இம்மாதம் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டவுடன் உதவித்தொகை வழங்கப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இதோட தெளிவான விளக்கத்தை நான் உங்களுக்கு இப்ப சொல்றேன். தமிழக அரசு உதவித்தொகையான 1000 ரூபாயை முதியோர், விதவைகள், மாற்றுத்திறனாளிகள் இவங்க எல்லாருக்குமே வழங்கிட்டு இருந்தாங்க. இந்த ஒரு நிலைமையில கடந்த வருஷம் ஆகஸ்ட் மாதம் இதை 1200 அது ஒரு குறிப்பிட்ட சிலருக்கும், 1500 அது ஒரு குறிப்பிட்ட சிலருக்கும் உயர்த்துறதா முடிவு பண்ணாங்க. அது யார் யார் அப்படிங்கிற கேட்டகரியில பார்த்தீங்கன்னா, மாற்றுத்திறனாளிகளுக்கு 1500 ரூபாயும், மற்ற இருவர் அதாவது முதியோர் மற்றும் விதவைகளுக்கு 1200 உயர்த்துறதா அரசு முடிவு பண்ணியிருந்தாங்க. ஆனால் இந்த முடிவை எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு குறிப்பிட்ட சில மக்களுக்கு மட்டும்தான் 1000 ரூபாயிலிருந்து 1500 1000 ரூபாயிலிருந்து 1200 தமிழக அரசால் வழங்கப்பட்டுச்சு. எல்லா மக்களுக்குமே இந்த உயர்வு அப்படிங்கிறது வழங்கப்படலை. கிட்டத்தட்ட 7 மாசமாகியும் ஒரு சில மக்களுக்கு அதே 1000 ரூபா தான் தமிழக அரசு வழங்கிட்டு இருக்காங்க. இந்த ஒரு நிலைமையில இந்த மாதம் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டதுக்கு அப்புறம் எல்லா மக்களுக்குமே உதவித்தொகை உயர்த்தி வழங்கப்படும் அப்படின்னு தெளிவான ஒரு அறிக்கையை தமிழக அரசு வெளியிட்டிருக்காங்க. ஸோ அரசு சார்பில் இருந்து உதவித்தொகை வாங்குறவங்க யாராவது இந்த வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த உயர்வு பண்ணிட்டாங்களா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி உங்களுக்கு இந்த அமௌண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா ரொம்பவே சந்தோஷம். ஒரு குறிப்பிட்ட சிலருக்கு பண்ணலை. அந்த மாதிரி யாராவது இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதம் பட்ஜெட் போட்டதுக்கப்புறம் உயர்த்தி தரப்படும் அப்படின்னு தமிழக அரசு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு அந்த அமௌண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஃபைனலாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பணம் சம்மந்தப்பட்ட வீடியோஸை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு பணம் சம்மந்தப்பட்ட வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் சேரும்.